أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا موسى الكتاب وقفينا من بعده بالرسل وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس أفكلما جاءكم رسول بما لا تحوى أنفسكم استكبرتم ففريقا كذبتم ففريقا تقتلون وقالوا قلوبنا غلف بل لعنهم الله بكفرهم فقليلا ما يؤمنون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்ரா வசனம் 83, 87, 88. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மேலும் நாம் மூசாவிற்கு திட்டவட்டமாக வேதத்தை கொடுத்தோம், அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நாம் அனுப்பியும் வைத்தோம். மரியமுடைய மகன் ஈசாவிற்கு தெளிவான அத்தாட்சிகளை வழங்கி ரூஹுல் குதுஸ் என்னும் ஜிப்ரீலை கொண்டு அவரை நாம் பலப்படுத்தியும் வைத்தோம். உங்கள் மனம் விரும்பாததை நம்முடைய எந்த தூதரும் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அதை ஏற்காது புறக்கணித்து பெருமையடித்து கொள்கிறீர்களா? ஆகவே அத்தூதர்களில் ஒரு சாராரை நீங்கள் பொய்யாக்கினீர்கள், ஒரு சாராரை கொலையும் செய்தீர்கள். இன்னும் எங்கள் இதயங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன என்று யூதர்களான அவர்கள் கூறுகின்றார்கள். அவ்வாறல்ல, அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் நம்பிக்கை கொள்வது வெகு சொற்பமே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிராத்துக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பற்றி சகோதரர் சையத் பாஷா அவர்கள் இப்போது பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் கரீம். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹ்ஹலல்லாஹு பிஹி தரீகன் ஜன்னah. அவு கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய சஹாக்களுக்கும் இந்த நிகழ்ச்சி தங்களுக்கு புரோஜனமான முறையில் பயனளித்து தரக்கூடிய எல்லாம் வல்ல ஆற்றலையும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு பேரண்ட்டும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டும் சரி, எனக்கு இந்த நிகழ்விலிருந்து ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் வந்திருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கான முழு விளக்கங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நான் சொல்கிறேன். எனக்கு இந்த நிகழ்வில் கொடுக்கப்பட்ட பகுதி இஸ்லாமிக் ஸ்டடீஸ். எப்படி இன்னைக்கு வாலிபர்களாக இருக்கக்கூடிய உங்களை போல பிள்ளைகள், வாலிபர்கள் எந்த முறையில் நம்மெல்லாம் மார்க்க கல்வியில் குறைந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவில் மார்க்கம் குறைந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில், இதை நம்ம எப்படி மீட் எடுக்கிறது என்றதை பற்றி ஒரு 15 நிமிஷம் கொடுக்கறது கம்மியான டைம் முடியும். இன்ஷா அல்லாஹ் நான் சுருக்கமாக நிறைய விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு 24 மணி நேரத்தில் பிள்ளைகள் படிக்கிறது எத்தனை மணி நேரம்? ஒரு 17 மணி நேரம் வச்சுக்கலாம். 17 மணி நேரத்துலேருந்து 13 மணி நேரம் வரையும் ஒரு ஸ்கூலில் காலையில் 8 o'clock ஒரு பையன் போனான்னு சொன்னால் அவருடைய உலக கல்வியோடைய டைம் எவ்வளோ தெரியுமா எடுக்குது? காலையில் 8 மணிக்கு போனார்னு சொன்னால் அவருக்கு நைட்டு டியூஷன் 9 o'clock அல்ல 10 o'clock தான் விடுறாங்க.
திரும்பி வீட்டுக்கு வராங்க. திரும்பி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டடீஸில் எதனாச்சும் டவுட்ஸ் இருந்தால் பார்ப்பாங்க, திரும்பி சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய அன்றாட வேலையாக இருக்குது இன்றைக்கி, இல்லையா? இன்றைக்கி நிறைய இளைஞர்கள், நான் ஒரு ஆஸ் அ டீச்சர், நான் ஒரு அரபிக் டீச்சர், ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். இதெல்லாம் நான் நிறைய அனுபவத்தில் பார்க்கும்போது பிள்ளைகள் இன்றைக்கி எந்த அளவுக்கு மார்க்க இல்மு தெரியாமல் போயிட்டாங்கன்னு சொன்னால், நான் ஒரு கிளாஸுக்கு போகிறேன், ஒரு +1 படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க, ஃபஸ்ட் இயர் ஒரு பையன் படிக்கிறாரு. அவங்க 3 பேரும் என்கிட்ட கிளாஸ், அரபிக் கிளாஸ் எடுக்கிறேன். அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அவங்கக்கிட்ட கேட்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கன்னா யார் அப்படின்னு நான் கேட்டேன். பிள்ளைகள் என்ன தெரியுமா சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாருன்னே எங்களுக்கு தெரியாது. யார் சொல்கிறான்னா, +1 +2 ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய பையன் சொல்லக்கூடிய வார்த்தை, நபினா எங்களுக்கு யாருன்னு தெரியாது. இன்னைக்கு பிள்ளைகள் இடத்துல இந்த அளவுக்கு மார்க்கம் இல்லாமல் போயிடுச்சு. இஸ்லாமிக் ஸ்டடீஸ்னால் என்னன்னே தெரியல. கேட்டால் உலக படிப்பை பற்றி எல்லா விஷயமும் சொல்கிறான். அந்த பையன்கிட்ட கேட்குறேன், இந்த டிகிரி அந்த டிகிரி அது இதுன்னு எல்லாமே பேசுகிறாரு. ஆனால் இஸ்லாம் சம்பந்தமாக, மார்க்கம் சம்பந்தமாக எது படித்தா நம்ம முன்னேறலாம் அப்படின்ட்டு எந்த நாலேஜுமே இல்லை. இன்றைக்கி துன்யாவில் பிள்ளைகள் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க, திணிக்கப்படுறாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து நைட்டு வீட்டுக்கு வர வரையுமே அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஸ்கூல், டியூஷன், அந்த சப்ஜெக்டில் என்ன ஆகுறாங்கன்னு சொன்னால் மூழ்கி மார்க்கத்தை மறந்துட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய, இளைஞர்களுடைய நிலைமை ரொம்ப கவலைக்குரிய ஒரு சிந்தனையில் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் பொறுப்பு யார் தெரியுமா? இதுக்கெல்லாம் பொறுப்பு நீங்கள் தான், உங்களுடைய பெற்றோர்கள் தான். எந்த பெற்றோர்களாலும் தன்னுடைய மகனை, இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆசை வச்சுருக்கீங்க, என்னுடைய மகனை நல்லா ஆலிமாகணும், நல்லா ஹாஃபிஸ் ஆகணும்? யார் யாரெல்லாம் மனசில் நியத்து வச்சுருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். யாருமே இல்லை. ஒருத்தர் இருக்காங்க, 2 பேர். பாருங்கள், இவ்வளோ பெரிய கூட்டத்தில் என்னுடைய மகன் ஒரு ஆலிமாக ஆகணும், ஹாஃபிதாக ஆகணும் சொல்கிற நபர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான். பார்த்தீங்களா? இப்போ கண்ணால் நம்ம பார்க்கும்போது மார்க்கம் எந்த அளவுக்கு கீழே போயிட்டுருக்கு தெரியுதா உங்களுக்கு? இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டால், யார் யாரெல்லாம் என் பையன் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் கை தூங்க பார்க்கலாம். உலக கல்வியில் என் பையன் இந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு கை தூக்குறவங்க தூங்க. உண்மைக்கும் மனசில் கை வச்சுருங்க, தூங்க. நிறைய பேர் இன்னைக்கு எப்படி இருக்காங்க சொன்னால், என் பையன் மார்க்க கல்வியில் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால் அவனுடைய ஃப்யூச்சர் எப்படி ஆகிடும்னு சொன்னால், கம்மியான சேலரி. அவன் போகக்கூடிய ஒரு ஸ்தாபனம், ஒரு நிர்வாகம் எப்படி இருக்கும்னு சொன்னால் கம்மியான சேலரியாக இருக்கும். அப்படி தான் எல்லாருடைய மனசுலேயும் இன்னைக்கு மார்க்கத்தை பற்றி விதைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அசல் அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய துறைகள், நம்மளுடைய இஸ்லாமிக் ஸ்டடீஸ்லேயே நிறைய துறைகள் வந்துடுச்சு. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், நம்ம ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு துன்யாவை திணிக்கணும்? நான் போன முறை இந்த இடத்துல தான் இதே தான் நடந்தது, வழிகாட்டி ப்ரோக்ராம் தான் நடந்தது. அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஒரு கேரளாவில் ஒரு ஆலிம் ஓதக்கூடிய ஒரு ஆலிம் முடித்தவர் என்ன சொன்னால் ஜட்ஜாக ஆனார். நிறைய பேர் வக்கீலாக இருக்கிறாங்க, நிறைய பேர் டிரான்ஸ்லேட்டராக இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு உத்தியோகத்தில் நம்முடைய இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள் சொல்ல போனால் 100%ல் 10% தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்கன்னு அறிவிக்க வருது. ஆனால் மீதி 90% எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், நம்முடைய இஸ்லாமிய பிள்ளைகள், நம்முடைய இஸ்லாமிய மதத்தார்கள் யாரும் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகிறது இல்லை. ஏன் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை நம்ம மறந்துட்டு உலகத்திலேயே நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே உங்களுடைய பிள்ளைகளை பற்றி, உங்களுடைய நிலைமைகள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுடைய பிள்ளைகள் எந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு என்கிட்ட ஒரு மக்தப் ஸ்டூடெண்ட் ஓதுறாங்க. அந்த மக்தப் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறேன், ஏன்பா ஃபஜருக்கு வந்துட்டு இருந்த மாணவர் திடீர்னு வரலை. ஒரு மாணவர்கள், நிறைய மாணவர்கள் ஓதிட்டு இருந்தாங்க, வரலை திடீர்னு. கேட்டால் 10th வைக்கிறாங்க. நான் 10th நான் காலைல 6 மணிக்கே போகிறேன், ஆனால் எனக்கு 6 o'clock தான் விடுறாங்க ஸ்கூலு. பாருங்க, ஒரு நாளுடைய பாதி பகுதி அவனுக்கு எங்கே போகுதுன்னு சொன்னால் உலக கல்வியிலே போயிடுது.
நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், இந்த உலகத்தை தூக்கி கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆலிமாகவும் ஆக்கணும், அதோட சேர்த்து ஒரு பட்டதாரியாகவும் ஆக்கலாம். யாருமே பயப்படாதீங்க, என் பையன் ஆலிம் ஆயிட்டான்னு சொன்னால் அவனுக்கு சேலரி கம்மியாக வரும்லாம் பயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற விஷயங்கள், இப்போ நான் ஒரு மதரசாவில் ஓதுனேன். நான் ஒரு மதரசாவில் 7 வருடங்கள் 8 வருடங்கள் ஓதுனேன். என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது எம்ஏ வரையும் நான் படிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் எம்ஏ இங்கிலீஷ் வரையும் முடிச்சிருக்கேன். எப்படி தெரியுமா, ஒரு மதரசாவில் நம்ம சேரக்கூடிய நேரத்தில் நமக்கு 2 விதமான கல்விகளையும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா புகுட்டுவாங்க. ஒரு பக்கம் ஆலிம் கோர்ஸுக்கான சிலபஸும் போவோம், இன்னொரு பக்கம் ஸ்கூல் சிலபஸ் காலேஜ் சிலபஸ் 2மே போவோம். இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக நம்ம பிள்ளைகளை இது மாதிரி உருவாக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்கம் தெரிஞ்ச மாதிரி உருவாக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யார் ஒருத்தன் மார்க்க கல்வியின் பக்கம் போறானோ, மார்க்க கல்வியை தேடி போறானோ, அவனுடைய பாதை சுவனத்தின் பாதையாக நான் ஆக்கி தரேன் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸே குதிசில சொல்றாங்க. நம்முடைய பாதை எப்படி இருக்கணும்னு சொன்னா சொர்க்கத்தை நோக்கி போகக்கூடிய பாதையா இருக்கணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய தாய்மார்கள் வந்திருப்பாங்க. நான் ஒரு பெஸ்ட்டான சஜெக்ஷன் கொடுக்குறேன். இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் நிறைய வந்துருச்சு. நானும் ஒரு இஸ்லாமிக் ஸ்கூலில் தான் வேலை செய்கிறேன். பாருங்கள், இஸ்லாமிக் ஸ்கூலில் நிறைய ஸ்கூல்ஸ், நம்ம சென்னையில் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அல் ஹீரா ஸ்கூல் இருக்குது, சனா ஸ்கூல் இருக்குது, எலைட் குளோபல் ஸ்கூல் இருக்குது, ராஷித் ஸ்கூல் இருக்குது, அதே போல் ஆலிவ் இன்டர்நேஷனல், இது போல் நிறைய ஸ்கூல் இருக்குது. என்னுடைய ஸ்கூலில் நடக்கிற சம்பவத்தை நான் சொல்கிறேன். எங்களுடைய ஸ்கூலில் படிக்கக்கூடிய 10 வயது உட்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு 5 ஜுஸு ஹிஃப்ஸ் செஞ்சுருக்காங்க. 10 வயது உட்பட்ட மாணவர்கள். எந்த அளவுக்கு எங்களுடைய பள்ளியில் மார்க்கம் புகுட்டப்படுதுன்னு சொன்னால், அவன் அரபியில் பயான் பேசுவான். ஹிஃபுல் 5 ஜுஸும் மனப்பாடம் பண்ணுறாங்க. இப்போது புதுசாக நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு சொன்னால், எங்களுடைய பள்ளியில் மார்க்கம் ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா 30 ஜுஸுமே ஹிஃப்ஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியாக உருவாக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய இஸ்லாமிக் ஸ்கூலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய 15, 14, 13 இந்த வயதுக்கு உட்பட்டவங்க தாராளமாக படிக்கலாம். உண்மைக்கும் சொல்கிறேன், எங்களுடைய ஸ்கூலில் அல்ஹம்துலில்லாஹ் 6வது படிக்கக்கூடிய மாணவனுடைய பேச்சு ஸ்லாங் அருமையாக இருக்கும், அரபிக் ஸ்லாங் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க சொன்னால், பிள்ளைகள் கற்றுக்கிட்டு வராங்க. இது இல்லாமல் ஒரு ஆலிம் கோர்ஸுக்கு என்னென்னலாம் ஒரு கிராமட்டிக் சொல்லிக் கொடுக்கப்படுமோ அந்த கிராமட்டிக்கெல்லாம் எங்கே சொல்லிக் கொடுக்கணும், ஒரு ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. நான் முதல்ல என் ஸ்கூலில் சேரும்போது என்னடா இது, ஒரு அரபிக் ஒரு ஆலிம்க்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் ஒரு பிள்ளைக்கு புகுட்டப்படுதே நான் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் அந்த பிள்ளை கற்றுக்க நான் என்ன பண்ணிட்டேன், சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, இந்த ஒரு வயசில் கூட இப்படி ஒரு சிலபஸ், இது வந்து பெரிய விஷயம். ஒரு சிலபஸை பிள்ளைகளுக்கு ஆலிம் கோர்ஸோடைய சிலபஸை புகுட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். இதை அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கள் என்ன பண்ணுறாங்க சொன்னால் நல்ல முறையில் செலுத்திட்டு வராங்க. அதனால் 14 ஒரு எல்கேஜிலேருந்து ஒரு 10th வரையுமே இஸ்லாமிக் ஸ்கூலில் தாராளமாக படிக்கலாம். நான் சொன்ன இப்போ சில ஸ்கூல்கள் சொன்னேன்ல, இந்த ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு அட்மிஷனை போட்டு சேர்க்கலாம். இந்த இடத்துலலாம் நம்ம ஃபுல்லாக நம்ம மார்க்கத்துக்காக வேண்டியே உள்ளே போவாங்க. நம்ம அதர் ஸ்கூலில் சேர்க்கும்போது துனியாக்காக வேண்டி உள்ளே போடுறோமோ, இந்த மாதிரி இஸ்லாமிக் ஸ்கூலில் நம்ம சேர்க்கும் பொழுது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கம். ஒரு ஜும்மாவும் கிட்ஸ் பயான்னு ஒன்று நடக்கும். அதில் பெரும்பாலும் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஒரு மாஹூல் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் உங்களுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிக் ஸ்கூலில் சேருங்க. இப்போது 9th 10th 11th 12th மேல் ஹையர் செகண்டரி படிக்க போகிற பிள்ளைகள், இப்போ 12th முடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படியாச்சும் தெரியுமா, நம்ம இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கடந்த ஒரு 10 வருஷமாக பிஏ அரபிக் வச்சில்ல, எம்ஏ அரபிக் வச்சில்ல, அரபிக் அஃப்ஸல் உலமா வச்சில்ல. நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, ஒரு சார் எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க, அவங்கக்கிட்ட கேட்கும்போது, ஏன் சார் நம்ம பிஏ அரபிக் யாரும் வைக்க மாட்டுறாங்க, எம்ஏ அரபிக் இல்லை, அஃப்ஸல் உலமா இல்லை, ஏன் சார் கரஸ்லேருந்து எடுத்துட்டாங்க, கரஸ்லையுமே இல்லை ரெகுலர்லையுமே இல்லை அங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, கடந்த ஒரு 10 வருடங்களாக நம்முடைய யூனிவர்சிட்டியில் எந்த விதமான பிஏ அட்மிஷனும் அரபிக்கில் வந்ததே இல்லை, ஒரு அட்மிஷன் கூட வரலை. இதிலே நமக்கு தெரியுது நம்முடைய பிள்ளைகள் அரபிக்கை மார்க்கத்தை தூக்கி போட்டு உலக கல்வியை திணிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு.
இப்போ எந்த ஒரு கல்வியும் மார்க்க சம்பந்தமாக இல்லாத போது அந்த பிள்ளை எப்படி வளருவான்னு தெரியுமா? எப்படி தெரியுமா வளருவான்? ஒரு நேரான பாதையில் சுவனத்தை நோக்கி போகக்கூடிய பாதையில் அவன் சைத்தானுடைய வழியில் போயிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிருப்போம், ஒரு தவறான விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டுரும் நம்ம இளைஞர்கள் தான். இஸ்லாமிய இளைஞருடைய பேர் எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆகுது. பைக்கை வேகமாக ஓட்டுறது, எல்லா விஷயமும். ஏன்னு சொன்னால் இப்போ ட்ரக்ஸுக்கு அடிக்டட் ஆகக்கூடிய நம்ம இஸ்லாமிய பிள்ளைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு கூட சில காவலர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தான், பெற்றோர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயத்திஹி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு நாளைக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு இருக்குன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். தான் பிள்ளைகளை என்ன பண்ணணும்னு சொன்னால் மார்க்கத்தை புகுட்டி வளங்க. இன்னைக்கு யூனிவர்சிட்டியில் நம்மளுடைய கல்வி இல்லை, ஆனால் நம்ம தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அல்ஹம்துலில்லாஹ் கரஸில் பிஏ அரபிக் வச்சுருக்காங்க, எம்ஏ அரபிக் வச்சுருக்காங்க. படிக்கணும்னு நியத்து இருக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நம்ம அரபிக்கில் படித்தா ஆலிம் ஆயிட்டான்னு சொன்னால் நம்முடைய சேலரி கம்மியாக இருக்கும். இன்றைக்கி இதுதான் நிலைமை. இது மாதிரி நம்ம படிச்சிட்டோன்னு சொன்னால் நம்முடைய எஜுகேஷன் லெவலும் கம்மியாக இருக்கும், நம்ம வாங்கக்கூடிய சேலரியும் கம்மியாக இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி பிஏ அரபிக் படித்தவங்க, எம்ஏ அரபிக் படித்தவங்கெல்லாம் அரபு நாடுகளில் டிரான்ஸ்லேட்டராக வேலை செய்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள்லே சரி, பிஏ அரபிக் முடித்தவங்க, எம்ஏ அரபிக் முடித்தவங்க, ஆலிமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் டிரான்ஸ்லேட்டராக வேலை செய்கிறாங்க. டீச்சரில் ஸ்கூலில் அரபிக் டீச்சராக இருக்காங்க, காலேஜில் அரபிக் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. நம்மளுடைய கல்வியை வச்சு நம்ம எங்கேயோ எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் மக்கள் இன்றைக்கி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு ஆலிமாக ஆக்கிட்டோன்னு சொன்னால் அவன் பள்ளியில் இருப்பான், ஒரு மதரசாவில் இருப்பான், இப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது இல்லை. நம்ம இதையெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்கோம். இது நம்ம பெரிய லட்சியத்தை அடையணும். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். இன்னும் நம்ம இப்போது பிள்ளைகளுக்கு எப்படி இருக்காங்கன்னா 9th 10th 11th 12th இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தீனியாத் கோர்ஸ் நடத்த முடியும். தீனியாத் கோர்ஸ் எப்படி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் பாலிகான் கோர்ஸ்னு ஒன்று நடத்துகிறாங்க. அது 9th 10th 11th 12th இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க சொன்னால் பள்ளிகள்லையும் நடத்துகிறாங்க, சில பேர் ப்ரைவேட்டாகவும் நடத்துகிறாங்க. நிறைய என் கான்டாக்ட் லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன், என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க. இது போல் நடத்துகிறாங்க. ஒரு பெண் பிள்ளைக்கு நம்ம நல்ல கல்வியை கொடுக்கணும்னு சொன்னால், இப்போ நான் கொடுங்கையூரில் இருக்கேன், எம்ஆர் நகரில் ஒரு மதரசா இயங்கி வருது. அந்த மதரசாவில் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கல்வியை, ஒரு பிள்ளைய மதரசாவில் சேர்க்குறாங்கன்னு சொன்னால் அந்த போய் 10th முடித்து சேர்க்குறாங்க. அந்த பிள்ளைய 10th முடித்து சேர்த்தாங்கன்னு சொன்னால் 5 வருடங்கள் மொத்தம் அந்த பெண் பிள்ளைக்கு கொடுக்கப்படக்கூடிய கால அவகாசம் 5 வருடங்கள். அந்த 5 வருடத்தில் அந்த பெண் என்னென்ன தெரியுமா முடிக்கிறா? ஆலிம் கோர்ஸ் முடிக்கிறா. அதே போல் பிஏ வச்சுருக்காங்க, பிஏ அரபிக் வச்சுருக்காங்க, இங்கிலீஷ் வச்சுருக்காங்க, பிகாம் வச்சுருக்காங்க. இது எல்லாம் ரெகுலர் கோர்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க கேலக்ஸி காலேஜில். இது எல்லாமே டைப் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கரஸில் ஒன்று எழுத போகிறதில்ல. பெண் பிள்ளைக்கான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான். இது போல் நிறைய இடத்துல துவங்கிட்டு இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் கொடுங்கையூரில் எம்ஆர் நகரில் ஒரு டையப்போட ஒரு ரெகுலர் கோர்ஸோட நம்மளுடைய பட்டதாரியாக நம்முடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் வரணும். அதனால் அவர் நல்ல ஒரு எண்ணத்தோடு செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல் ஏதாவது ஒரு பிள்ளைகளுக்கு குர்ஆன் கற்றுக் கொடுக்கணும், ஏதாவது ஹதீஸ்கள் துவா கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் நல்ல முறையில் ரன் பண்ணிட்டு வருவோம். ஏதாவது டவுட் இருந்தால், இப்போ கொஞ்சம் தான் டைம் கொடுத்தாங்க, அதனால் கொஞ்சம் தான் பேச முடியுது, ஏதாவது டவுட் இருந்தான்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் லாஸ்ட்டில் கேளுங்க.